ஹாய் ஆல், வெல்கம் டு ஹேன்ஷா அண்ட் மாம் டைரிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி கடைக்கு போய் ஒரு 1.5 கிலோ பக்கம் சால மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த மீன் கடையில் கூட்டமாக இருந்ததுனால க்ளீன் பண்ணாமல் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு நானே வீட்டிலே க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேயே ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணி பழக்கம் இருக்கிறதுனால மீடியமாக உள்ள ஃபிஷ் வரைக்கும் ஓரளவு எல்லா மீனுமே என்னால் க்ளீன் பண்ண முடியும். நானே க்ளீன் பண்ணிடுவேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் சிக்கன் மட்டன் எல்லாம் விட ஃபிஷ்ஷுனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால எப்படியும் வீக்கெண்ட்ஸில் இல்லைன்னா 15 days ஒன்ஸ் ஆச்சும் ஃபிஷ் குழம்பு பண்ணிடுவேன். ஃபிஷ் குழம்பு ஆர் ஃப்ரை. இன்றைக்கி இந்த ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி அதுக்கான மசாலா என்னென்ன சேர்க்கணும்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கொஞ்சமாக 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லி பவுடர், மஞ்சள் தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். அப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி தொளித்து நம்ம அந்த மசாலாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதில் மீன் துண்டுகளை போட்டு நல்லா மசாலாவை அதில் நல்லா தேய்ச்சி விடணும். இந்த மீன் க்ளீன் பண்ணும்போது லெமன் கொஞ்சம் சேர்த்து லெமன் சாறு சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணோன்னா மீனில் இருக்கிற அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். மீன் வாசமெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மீன் மேலே மசாலாவெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை நம்ம ஒரு 20 minutesலேருந்து ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம மசாலா பிடிக்கிறதுக்காக அப்படியே நம்ம வைக்கலாம். வெளியிலையும் வைக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். மீன் ஒரு சத்தான உணவுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்குது. அப்புறம் ப்ரோட்டீன் இருக்குது. நல்ல வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஃப்ரை பண்ணாமல் நல்ல குழம்பா அதை சேர்த்துக்கிட்டோன்னா அது ரொம்ப நல்லது. ஸ்கின்க்கு நல்ல க்ளோ கொடுக்கும். அப்புறம் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நம்ம இந்த மீன் அடிக்கடி சாப்பிட்றது நல்லது. இப்போது 20 minutes மேலே நம்ம 20 minutesலேருந்து 30 minutes வரைக்கும் இப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷை நல்லா மசாலா பிடிக்கிறதுக்காக வச்சுட்டு அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கிறேன். ஃப்ரைக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் நம்ம இந்த மீன்களை ஒன்றா எடுத்து வச்சு மிதமான தீயில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம அதை வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக மீன் வெளியில் மட்டும் வேகும், உள்ளே வேகாது. அதனால் 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம அதை வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மீனை திருப்பி போட்டுக்கணும். உடையாமல் எடுத்து திருப்பி போட்டு மறுபடியும் அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் நாகர்கோவில் சைடெல்லாம் நேட்டிவ் எனக்கு நாகர்கோவில், அங்கெல்லாம் டெய்லியுமே மீன் குழம்பு, மீன் கறி சாப்பிடுவாங்க. வாரத்தில் 5 நாள் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. சண்டே தான் சிக்கன் ஆர் மட்டன் அந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் மீன் மட்டுமா அங்கே உள்ளவங்க சாப்பிட்றதில்ல. மீன் செஞ்சாலும் அது கூட ஏதாவது ஒரு காய்கறி, கீரை ஏதோ ஒன்று பண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. அதனால் அங்கே உள்ளவங்களுக்கு அது ஒரு மீன் மட்டும் சாப்பிட்றோம் அப்படி அது ஒரு நாளுமே அது நமக்கு ரொம்ப மீன் சாப்பிட்றோமேனு ஃபீல் ஆகிறதில்ல. மீன் கூடவே சாப்பிட்றதுக்கு மரவள்ளி கிழங்கும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் கூட நான் மரவள்ளி கிழங்கு மசியல் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமானால் போய் பார்க்கலாம். அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை, அது கூடவே ஃபிஷ் குழம்பு, சிவப்பு கீரையில் தண்டு கீரையில் பொரியல் பண்ணியிருக்கிறேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் காம்போன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கோம். சேனல் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.